சிங்கப்பூரில் இருந்து ஆசிரியர்களை பெறுவதை விட ஆங்கில மொழி கற்பித்தல் அனுபவம் உள்ள ஓய்வு பெற்ற மலேசிய ஆசிரியர்களை அரசாங்கம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தான் ஸ்ரீ ரஃபீடா அஜீஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சிங்கப்பூர் ஆசிரியர்களை மலேசியாவுக்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது சிங்கப்பூர் அமைச்சருடன் கலந்துரையாடியது குறித்து அவர் இவ்வாறு கூறினார். மேலும் சிங்கப்பூர் ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்தினால் சிங்கப்பூர் டாலரில் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று ரஃபீடா தெரிவித்தார். மலேசியாவில் ஆங்கிலம் கற்பித்தல் அனுபவமும் புலமையும் கொண்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பலர் உள்ளனர். அவர்களுக்கு சிங்கப்பூர் கட்டணத்தை செலுத்துங்கள் என்று அவர் கூறினார். அனைத்துலக ஆவண காப்பக நாள் இன்று பெட்டாலிங்ஜயா நகராண்மை கழக அரங்கில் சிறப்பாக நடந்தேறியது. நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தொடக்கி வைத்தார். மலேசியாவின் அரிதான பல்வேறு பொருட்களை சேகரித்து வரும் அனைத்துலக காப்பக கவுன்சிலான இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆன் ஆர்ச்சிவ்ஸ் மற்றும் தேசிய ஆவண காப்பகமான ஆர்கிப் நெகாரா மலேசியாவின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். நாட்டின் வரலாற்றை குறிப்பிடும் ஒவ்வொரு பொருட்களையும் நாம் காத்தருள வேண்டும் என்றும் ஒற்றுமை அமைச்சு அதற்கு முழுமையாக ஆதரவளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நம் செழுமை மிக்க மலேசிய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு என்று குறிப்பிட்ட அவர், அதனை அறிந்து இம்மாதிரியான தேசிய ஆவண காப்பகம் செயல்படுவது மன நிறைவை அளிப்பதாக சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். புக்கிட் கந்தாங் எம்பி சையத் அபு ஹுசேன் ஹபீஸ் சையத் அப்துல் ஃபசால் தான் ஒரு எம்பியாக நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் உறுப்பினர் பட்டியலில் இருந்து தனது பெயர் நீக்கப்பட்டதாக கட்சியில் இருந்து நேற்று தமக்கு நோட்டீஸ் வந்ததாக குறிப்பிட்ட அவர், தன்னை வெளியேற்றுவதற்கு கட்சி அரசியலமைப்பில் திருத்தம் செய்யும் பெர்சாத்துவின் தந்திரம் அது என்று தெரிவித்தார். உறுப்பினர் பட்டியலில் இருந்து எனது பெயரை நீக்கியதன் மூலம் பெர்சாத்து என்னை பதவி நீக்கம் செய்த போது தனது எம்பி அந்தஸ்து அப்படியே இருந்தது என்று அவர் கூறினார். ஒரு எம்பி தனது அரசியல் கட்சியின் உறுப்பினர் பதவியை நீக்கியதன் மூலம் மட்டுமே அந்த பதவியை வகிப்பதை நிறுத்த மாட்டார். தான் பெர்சாத்துவின் உறுப்பினர் என்பதை தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் கூறியதாக வலியுறுத்திய சையத் ஹுசேன், தனக்கு எதிரான கட்சியின் நடவடிக்கைகள் மோசமான நம்பிக்கையிலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் செய்யப்பட்டதாக கூறினார். முழுமையான விசாரணை இல்லாமல் யாரையும் தடுப்பு காவலில் வைக்க காவல்துறை விரும்பவில்லை என்று தேசிய குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டதஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜைன் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். ஆட்டிசம் குறைபாடு உள்ள ஜெயின் ரயான் கொலை செய்யப்பட்ட வழக்கின் முக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில்தான் ஜெயின் ரயான் பெற்றோர்களான ஜயம் இக்வான் ஜகாரி, இஸ்மானிரா அப்துல் மனாஃப் ஆகியோர் தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டனர். விசாரணையின் போது மாற்றி மாற்றி தகவல்கள் வழங்கியதால் அவர்கள் மீதான சந்தேகம் அதிகரித்தது. மேலும் காணாமல் போன ஜெயின் ரயான் அவரது வீட்டிலிருந்து 200 மீட்டரிலேயே இறந்து கிடந்ததால் மட்டுமே அவர்களின் பெற்றோர்களை காவல்துறையினர் சந்தேகிக்கவில்லை. அவர்களுக்கு எதிராக மேலும் பல தகவல்களும் சாட்சியங்களும் இருப்பதாக முகமது சுஹைலி தெரிவித்தார். கொம்பாக்கில் 2 சந்தேகத்திற்கு இடமான நச்சுணவு மரணங்களை தொடர்ந்து உணவு உட்கொள்ளும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களை ஜொகூர் மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உணவை உட்கொள்ளும் முன் தோற்றம், வாசனை மற்றும் சுவை போன்றவற்றின் தரம் பார்ப்பதை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஜொகூர் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் லிங் தியான் சூன் பொதுமக்களை வலியுறுத்தினார். பொதுமக்கள் தங்கள் உணவை உண்ணும் முன் கவனமாக பரிசோதிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நுரை, அச்சு அல்லது மெலிதான அமைப்பு, நிறம் அல்லது தோற்றத்தில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா என பார்க்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். குழந்தையின் கண் முன்னே தனது மனைவியை கத்தியால் குத்தி கொன்றதாக நம்பப்படும் நபரை 1 வாரம் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 56 வயதுடைய சந்தேக நபர் இன்று ஈப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது அவரை ஜூன் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி பராக் நஃபிகா முகமது தான் அனுமதி வழங்கினார். கொலைக்கான தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் விசாரணைகளை எளிதாக்கும் வகையில் ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நேற்று காலை 9:26 மணியளவில் இங்குள்ள கம்போங் சிமியில் நடந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்த 1 மணி நேரத்திற்குள் அவர் கைது செய்யப்பட்டார். ஆசிட் வீச்சு தாக்குதலுக்கு உள்ளான முன்னாள் தேசிய கால்பந்து வீரரும் ஸ்லாங்கூர் கால்பந்து நட்சத்திர ஆட்டக்காரருமான ஃபைசால் ஹலீம் சிகிச்சைக்கு பின்னர் இன்று பொதுவெளியில் ஊடகவியலாளர்களை சந்தித்தார். ஆசிட் வீச்சால் உடலில் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் யாரையும் சந்திக்க வேண்டாம் என எண்ணி இருந்ததாக மிகவும் உருக்கத்துடன் தெரிவித்தார். இருப்பினும் சமூக ஊடகங்களில் தனக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவித்ததை கண்டு தாம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டதாக கண்ணீர் மல்க அவர் பேசினார். ஆசிட் தாக்குதலால் இனி தம்மால் கால்பந்தாட்டத்தில் பங்கேற்க முடியாது என்கிற நிலையை நினைத்து வேதனையாக இருக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், ஓய்வே இப்போதைக்கு ஆறுதல் என்று உருக்கமாக பேசினார். என்னால் மீள முடியாது, மீண்டும் களத்தில் உங்களை உற்சாகப்படுத்த முடியாது. இப்போது கூட காகிதத்தில் எழுதிய வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது நடுக்கமும் பதட்டமுமாக இருக்கிறது. உச்சரிக்கும் போது வார்த்தைகள் தடுமாறுகிறது. எனக்கு ஏற்பட்ட நிலை யாருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. நீங்களும் இதுபோல யாருடைய வாழ்க்கையையும் சீரழிக்காதீர்கள் என்று நெஞ்சடைக்க அவர் பேசியது பலரையும் உருக வைத்தது. தயவு செய்து குறிக்கோளோடும் லட்சியத்தோடும் இருக்கும் யாருடைய வாழ்க்கையையும் சிதைத்து விடாதீர்கள். அந்த வலி கொடுமையானது. என் வாழ்க்கையைப் போல் இனி எவரையும் முடமாக்கி விடாதீர்கள் என்று தடுமாறிய நிலையில் செய்தியாளர்களுக்கு பதில் தந்தார் நம் தேசிய வீரர். ஆசிட் வீச்சு தாக்குதலுக்கு உள்ளான ஸ்லாங்கூர் FC கால்பந்து விளையாட்டு வீரர் ஃபைசால் ஹலீம் மீண்டு வர இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை உறுதுணையாக இருக்கும் என்று அதன் அமைச்சர் ஹன்னா இயோ உறுதி அளித்துள்ளார். 27 வயதே ஆன ஃபைசால் ஹலீம் கால்பந்தாட்டத்தில் மேலும் சாதனைகள் புரிய அவர் மீண்டு வர வேண்டும் என்றும் அவருடைய ரசிகர்களில் ஒருவராக தாமும் வேண்டுவதாகவும் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். அவரின் நிலையில் யாராக இருந்தாலும் பழிவாங்கும் நோக்கத்துடன் கருத்துக்களை வெளியிட்டிருப்பார். ஆனால் பக்குவமாக தன் தரப்பு விளக்கத்தையும் காவல்துறையின் விசாரணைக்கும் முழுமையாக அவர் ஒத்துழைப்பு வழங்கியிருப்பது அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. விளையாட்டாளர்களுக்கான பாதுகாப்புகள் குறித்து இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு மேலும் அக்கறையுடன் இருக்கும் என்று ஹன்னா ஐயோ தெரிவித்தார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.